திருப்பூர் மாவட்டம் அவிநாஷி அருகே உள்ள ராஜராஜேஸ்வரி கோவில் வளாகத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கம்பி கட்டும் வேலை பார்த்து வந்த கட்டுமான தொழிலாளி லோகநாதன் என்பவர் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் அவிநாஷி அரசு மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையம் ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சியை அடுத்த துறையூரை சேர்ந்த மாயக்கருப்பன் மகன் லோகநாதன் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அனுப்பர்பாளையத்தில் குடியிருந்து வந்துள்ளார். வழக்கம் போல் காலையில் பணிக்கு சென்ற லோகநாதன் கம்பிகளை கட்டிங் செய்யும் மிஷினை ஆன் செய்தபோது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவிநாஷி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தாருக்கு கோவில் கமிட்டி சார்பாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளியின் உறவினர்களிடம் திருமுருகன்பூண்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து உடலை பெற்றுக்கொண்டு கலைந்து சென்றனர். ராஜராஜேஸ்வரி கோயிலில் வந்துட்டு கட்டடப் பணி நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டடப் பணிக்கு வேலைக்கு போன ஒரு ஊழியர் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் அடித்து அந்த இறந்துட்டா. அப்படி அவரோட மனைவி இவங்க, அவங்களோட 2 குழந்தைங்க. நான் அவருக்கு வந்து தாய்மாமா முறையாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் வேலை செஞ்சு இறந்துருக்காரு. அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரில. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் கேட்டு இந்த இடத்துல அவங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பாடியை வச்சுருக்குறோம். நிவாரணம் கேட்டிருக்கோம் கோயில் சார்பாக. ஒரு நியாயமான பதில் அவங்க வந்து சரியாக தரமாட்டேங்கிறங்கிறதுனால நிவாரணத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதில் தெரியாமல் இந்த பாடியை நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். என்ன வயசு? நல்லா அடக்க மாட்டோம். இந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு வந்து 7 வயசு ஆகுதுங்க. திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு. சொந்த ஒரு திருச்சி. அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு கூலி தொழிலாளியாக வந்து இருந்தவங்களுக்கு, இந்த பஞ்சமுளைக்கு வந்தவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. கோயில் தரப்புலேருந்து கேட்டோம்னா உரிய எந்த இதை நம்ம பதிலும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு அசால்ட்டான பதில் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிவாரணத்தை அறிவித்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் பாடியை வாங்குவோங்கிறதுல அவரோட குடும்பத்தார் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து நீங்கள் அனைத்து செய்தி ஊடகமும் இதை வந்து எங்களுக்கு இந்த செய்தியை ஒளிபரப்பி எங்களுக்கு நிவாரணம் பெற்று தரணுங்கிறது அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூரில் நடைபெற்ற தனது ஆதரவாளரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே வெற்றி பெற முடியும், பழனிசாமி பொறுப்பேற்று எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என விமர்சித்துள்ளார். திருப்பூர் OPS அணி ஆதரவாளர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாலியல் பிரச்சனைகள் குறித்து கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தன் கையில் வைத்துள்ள சட்டத்தை வைத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமராகியுள்ளார் எனவும் யார் கெட் அவுட் என்பதை இந்திய மக்கள் உணர்த்திவிட்டார்கள் எனவும் தெரிவித்தார். செங்கோட்டையன் தனது இதயத்தில் உள்ள மனச்சுமையை வெளிப்படுத்தியுள்ளார். அவருடைய வாதம் உணர்வுபூர்வமான வாதம். செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து கழகத்தில் அனைத்து நடவடிக்கைகளிலும் அவர் பணியாற்றியுள்ளார். நானும் அவரும் அம்மா அவர்கள் சொன்ன அனைத்து பணிகளையும் இணைந்து செய்துள்ளோம். எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி கட்சிக்காக பணியாற்றக்கூடிய நல்ல மனிதர். அதிமுக தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதா தொண்டர் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். இதன் காரணமாக தான் ஆண்ட கட்சியை 3வது முறையாக ஆட்சியமைக்க உதவியது. கட்சி பிரிந்திருந்த நேரத்திலும் மீண்டும் ஒன்றாக இணைந்த நேரத்திலும் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டும் என்று உருவாக்கினார்கள். மீண்டும் அவர்கள் தான் ஒற்றை தலைமை வேண்டுமென்று பலவந்தமாக கொண்டு வந்தார்கள். பழனிசாமியின் ஒற்றை தலைமை அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை கண்டது. தொண்டர்கள் தற்பொழுது மிகுந்த மனவருத்தத்தில் உள்ளார்கள். இணைந்து செயல்பட்டால் உண்டு வாழ்வு என்ற செயல்பாட்டில் உள்ளார்கள். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சட்டமன்றத்திலேயே இருமொழிக் கொள்கைதான் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். புதிதாக எந்தவித பிரச்சனையும் எழுப்ப வேண்டாமென அனைத்து தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 1965 மிகப்பெரிய மொழி போராட்டம் நடைபெற்ற பொழுது அதற்கு தீர்வு காணத்தான் மத்திய அரசு உறுதிமொழி தந்தது. தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆங்கிலம் தான் பொது மொழியாக இருக்கும் என்று உறுதிமொழி தரப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து நீடித்தால் தமிழக மக்களுக்கு நல்லது கிடைக்கும். மத்திய அரசு நிதி பரவலாக அனைத்து மாநிலங்களுக்கும் தரப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி தனது வலது பக்கத்தில் பழனிசாமியை அமர வைத்தார்கள். அவருக்கு என்னவென்று தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை பாராட்டியுள்ளார். எம்ஜிஆரும் காங்கிரஸை பாராட்டியுள்ளார். அதேபோல ஜெயலலிதாவும் சிதம்பரத்தை பாராட்டியுள்ளார். நல்ல கருத்துக்கள் சொல்பவர்களை பாராட்டுவதில் தவறில்லை. படத்தில் சொல்வது போல ஜெயக்குமார் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி என்று அவர் கூறினார். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். எந்தவித இல்லாமல் கட்சித்தவருடைய பணியாற்ற வேண்டிய நல்ல தலைவராகத்தான் நான் அதிமுக நம்ம எப்போ எதிர்பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீதிமன்ற தேர்தலில் இளைஞர் அண்ணாவிரோட சக்திகள் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார். தொண்டர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்.
மாண்புமிகு அம்மாவர்கள் தொண்டர்கள் இயக்கமான இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அனைத்து மக்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஆதரவினை அடிப்படையில் 3ஆம் முறையாக ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2016 மாண்புமிகு அம்மாவர்கள் பெற்று தந்தார் என்பதுதான் வரலாறு. 234 தொகுதிகளிலும் இரட்டை அதில் வெற்றி கண்ட ஒரு தேர்தல்